ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக பேசிக்காக இந்த விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். உங்கள் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும், உங்களுடைய கெரியருக்கு அது யூஸ் ஆகும். எஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஒரு மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸ், மேஜராக மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல், இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐயா கொஞ்சம் தியரியாக இருந்தாலும் அதை ஏன் ஸ்டைலில் உங்களுக்கெல்லாம் ஈஸியாக புரிகிற அளவுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் இதில் முயற்சி பண்ணுறேன். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முழுதாக பார்க்குறதுக்கு நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே எம்இசிலேருந்து. அவங்க ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு பியூர் டெக்னிக்கல் ராவாக நம்ம அடித்து போட்டு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எடுத்து வந்திருக்கோம். இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாத்துமே ஒரு 13 இருக்குது. 13 நாங்கள் கரெக்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு பார்க்குறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து, எலாஸ்டிசிட்டி, ஸ்டிஃப்னஸ், பிளாஸ்டிசிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி, மேலியபிலிட்டி, டக்டிலிட்டி, ரெசிலன்ஸ், ஹார்ட்னஸ், பிரிட்டில்னஸ், க்ரீப், ஃபெட்டிக், மிஷினபிலிட்டி, இது எல்லாமே இருக்குங்க. அதில் இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பற்றியும் அப்படியே அடுத்தடுத்தது வரிசையாக பார்த்துக்கிட்டே வருவோம். ஓகேவா? ஓகே. ஃபஸ்ட்டு விஷயம் ஸ்ட்ரென்த்து. ஸ்ட்ரென்த்னா என்ன அப்படின்னா, யானை பலம் தரும் யானை கோலம். ஒரு மெட்டீரியலோட மேக்ஸிமம் லோடு தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் மேலே ஒரு 100 கிலோ வச்சு அது உடஞ்சிரும், இல்லை ஒரு 1000 கிலோ வச்சோம்னா இது உடஞ்சிரும் அப்படின்னா 1000 கிலோ இதுதான் இதோடைய ஸ்ட்ரென்த்து. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் அலோவபிள் ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை அலோவபிள் ஃபோர்ஸோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் எவ்வளோ தாங்குறாப்புல அவர், அதுதான் அவருடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லா மெட்டீரியலுக்குமே இருக்குது. இது உங்களுக்கு தெரிஞ்ச காமனான ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஸோ ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். ஸ்ட்ரென்த்னா எதுக்கெல்லாம் சொல்லலாம்னா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா இவன், ரொம்ப நல்லவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான். ஓகே, எந்த வேணா சொல்லலாம். டேபிள் இருந்து கூட நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாங்கய்யா. இதான் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது. எலாஸ்டிசிட்டி. எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் புரியறது தான். ஐயா ஒரு ரப்பர் இருக்குதுன்னா அந்த ரப்பர் எடுத்து இப்படி இழுத்துட்டு திருப்பி விட்டீங்கன்னா திருப்பி அது பழைய நிலைக்கே வந்துடும். எஸ், அதாவது ஒரு பொருளை எடுத்து அதனுடைய லென்த்தை மாற்றிட்டு திருப்பி விட்டிங்கன்னா திருப்பி அதே ஷேப்புக்கே திரும்பி வந்துடும். இதுக்கு பேர் தான், இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ரப்பர் பேண்டு தான் ஒரு கிளியரான ஒரு எக்ஸாம்பிள். பட் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு எதுக்காகனா, நம்ம மெக்கானிக்கல் ஃபீல்டுக்குள்ளே இது எப்படி சொல்லுவோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். இது ஒவ்வொரு பொருளுக்கும் வேரி ஆகும். அப்போ எந்த இடத்துல எந்த மாதிரி பொருளை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். அப்போ ஒரு மெட்டீரியலை சூஸ் பண்ணணும்னாலும் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓ, அப்படியா விஷயம். ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்கய்யா. இந்த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டியில் ஸ்டிஃப்னஸ் அப்படிங்கிறது என்னென்னா, சேம் ஸ்ட்ரென்த் மாதிரி தான், பட் ஸ்டிஃபாக நிற்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸ்டிஃபாக நிற்கிறதுனா, இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும்னா தீக்குச்சி இந்த மெழுகலான தீக்குச்சி இல்லை, மரக்கட்டையிலான தீக்குச்சி பார்த்துருக்கீங்களா? அது வந்து ஸ்டிஃப்னஸ்க்கு உங்களுக்கு வந்து ஒரு பெட்டரான எக்ஸாம்பிளாக இருக்கும். எவ்வளோ நேரம் அது டீஃபார்மேஷன் ஆகாமல் தடுக்குதோ அதுதான் ஸ்டிஃப்னஸ். ஸ்டிஃப்னஸ்னால் விரைப்புத்தன்மை அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ விரைச்சிட்டு நிற்கணும், அப்படியே இங்கே நிற்கணும், என்ன பண்ணாலும் இப்படி வளையாது. ஆனால் குறிப்பிட்ட கட்டத்தில் உடையத்தான் செய்யும், அது வேறு. பட் இது வளையாமல் எந்த அளவுக்கு ஸ்டிஃபாக நிற்குது அப்படிங்கிற அந்த ப்ராப்பர்ட்டியை சொல்கிறது தான் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி என்னென்னா, ரொம்ப கரெக்டாக சொல்லணும்னா உங்களுக்கு எதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி, தம்பி என்ன வேணா பண்ணிக்க தம்பி, எப்படி வேணா வளர்ச்சிக்க தம்பி, இங்கிட்டு வளர்ச்சிக்கோ அங்கிட்டு வளர்ச்சிக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, நான் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் இருப்போம். அந்த மாதிரியான மெட்டீரியல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே இப்படி போவேன், இந்த பக்கம் இருக்கிறதுனால இந்த பக்கம் நினைக்காதீங்க, அப்படியே இந்த பக்கம் போகிறதுனால இந்த பக்கம்னு நினைக்காதீங்க, நடுவில் வர்றதுனால நடுவில்னு நினைக்காதீங்க, நான் எப்போவுமே பேலன்ஸ்டாக இருப்பேன்னு நினைக்காதீங்க. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த டிஎம்டி முறுக்கு கம்பிகள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் நம்ம சொல்கிறபடியெல்லாம் கேட்பான். தம்பி இங்கிட்டு கொஞ்சம் வளைங்க, வளர்ந்துக்கிறேன் சார், இங்கிட்டு கொஞ்சம் வளைங்க, நீ எங்கே சொன்னீங்களோ அங்கே நான் வளர்ந்துக்குவேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கிற மெட்டீரியல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராப்பர்ட்டி, அதாவது நீங்கள் அதை எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் நான் மாற்றிக்கலாம், நான் தாங்குவேன், எனக்கு அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடியது தான், அந்த ப்ராப்பர்ட்டியை மென்ஷன் பண்ணுறது தான் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிளாஸ்டிசிட்டி. ஐயா பிளாஸ்டிசிட்டியும் கிட்டத்தட்ட எலாஸ்டிசிட்டி மாதிரி தான் இருக்கும். பிளாஸ்டிசிட்டிங்கிறது எப்படின்னா, சேம் அந்த எலாஸ்டிசிட்டியை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா ரப்பர் ஒரு குறிப்பிட்ட லென்த்துக்கு போகும், அதையும் தாண்டி இழுத்து விட்டிங்கன்னா திருப்பி பழைய நிலைமைக்கெலாம் வராது. எப்படி எந்த அளவுக்கு இழுத்திங்களோ அந்த அளவுக்கே நின்றும். இந்த மாதிரி பல வேலைகளை பல பேர் நம்ம பார்த்துருப்போம் சின்ன வயசுலேருந்து.
பட் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு ஷேப்லேருந்து இன்னொரு ஷேப்புக்கு அதை அப்படியே மாற்றி விட்டுருவோம். இழுக்கிறனாலையோ லோடு கொடுக்கறனாலையோ எதுவாக வேணா இருக்கும், அப்படியே மாற்றி விட்டு அப்படின்னா அது அப்படியே இருக்கும். இதுக்கு பேர் பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்கய்யா. டக்டிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது மெட்டீரியலில் டக்டிலிட்டினா இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா அதாவது ஈஸியாக ஒரு மெட்டீரியலை கம்பியாக மாற்றிட முடியும். அது அழுங்காமல் பிடிச்சி கொஞ்சம் சன்னமாக இழுத்து அப்படியே நீளமாக கம்பியாக மாற்றி நம்ம யூஸ் பண்ண முடியும், ஒரு கம்பியாக மாற்ற முடியும். சரியா? உதாரணத்துக்கு சொல்லணும்னா கோல்டு. எஸ், ஒரு கோல்டு இருக்குது இல்லையா, இந்த கோல்டு எடுத்திங்கன்னா கோல்டில் செயின்லாம் நம்ம செய்வோம், ஈஸியாக செய்யலாம். நீங்கள் மற்ற மெட்டீரியல்லாம் எடுத்தாலும் அப்படி வளர்ச்சிங்கன்னா யோசிச்சு பாருங்கள். ஸ்டீல் இருக்குது இல்லை, ஸ்டீலுக்கு வெளியே வளர்ச்சிங்கன்னா அப்படி இருக்குமா, நல்லா இருக்குமா? அந்தளவுக்கு இருக்காது. அது சீக்கிரம் 2 டைம் 3 டைம் வளர்ச்சிங்கன்னா போயிடும். ஆனால் இதை வந்து ரொம்ப தின்னாக ஒரு சின்ன ஒயர் மாதிரி நீங்கள் மாற்ற முடியும். அந்தளவுக்கு நம்மளால் கோல்டு சப்போர்ட் பண்ணுவாப்புல. சேம் இதே ப்ராப்பர்ட்டியில் இன்னொருத்தர் இருப்பான், அவன் பேர் மேலியபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மேலியபிலிட்டி அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி என்னென்னா இதே தான், கிட்டத்தட்ட கோல்டுக்கே அதை எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒயராக மாற்றணும்னு சொன்னோம்ல, இதில் வந்து தகடாகவே மாற்றலாம். எஸ், நீ ஒயர் மட்டும் இல்லை தம்பி, நீ என்னை தப்பழிச்சு ஒரு தகடாக மாற்ற நான் மாறிக்குவேன் அப்படிங்கிற சொல்கிற ப்ராப்பர்ட்டி தான் இந்த மேலியபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டக்டிலிட்டி, மேலியபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்னஸ்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஹார்ட்னஸுக்கும் இந்த ஸ்ட்ரென்த்துக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குங்க, தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது ஹார்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸை பேஸ் பண்ணி இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சர்ஃபேஸ்லாம் நீங்கள் என்னடி அடித்தாலும் தேவையே தெரியாது. இப்போ கீர் வில்ல அடிச்சிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்னஸ் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மேலே உள்ள அந்த இடம் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும், டஃப்பாக இருக்கும், விச் மீன் ரஃப்பாக இருக்கும். அப்போது அதை வந்து ஹார்ட்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து டஃப்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. எஸ், டஃப்னஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது எவ்வளோ லோட தாங்கிக் கொள்கிறது அப்படிங்கிறது தான், எவ்வளோ எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிக்குது அப்படிங்கிறது தான் டஃப்னஸ். நீங்கள் உங்கள் ஃப்ரிட்ஜ்லாம் இன்றைக்கி வரக்கூடிய ஃப்ரிட்ஜ்லாம் வந்து டஃப் அண்ட் கிளாஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ரேக்கெல்லாம் வைப்போம் இல்லையா, அது வந்து டஃப் அண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டஃப் அண்ட் கிளாஸ்னால் நீங்கள் எவ்வளோ லோட் கொடுத்தாலும் அந்த லோடை வந்து அப்படியே வாங்கி வச்சுக்குவாப்பில். ஓகேவா? எதையும் பண்ண மாட்டாப்பில், அதை தாங்கிறடா இருக்கிறடா சொல்லிட்டு அந்த லோடை அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறமா அது வந்து உடைத்தான் செய்வார், அது ஸ்ட்ரென்த்துக்குள்ளே போயிடும். பட் இது மாதிரி டஃப்பாக நீங்கள் கொடுக்குற எனர்ஜி அப்படியே வாங்கி நான் ஸ்டோர் பண்ணி அப்படியே கம்முன்னு வச்சுக்குவேன், அப்படியே டஃப்பாக இருப்பேன் எதாக இருந்தாலும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டஃப்னஸ் அப்படிங்கிற இதை குறிக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெசிலன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்கய்யா. ரெசிலன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துடணும்னா இந்த ஸ்பாஞ்ச் பால் இருக்கு இல்லையா, அதை சொல்லலாம். இந்த ஸ்பாஞ்ச் பால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பாலாக இருக்கும், அமுத்துனீங்கன்னா அப்படியே சப்பழிஞ்சு கிடக்கும், திருப்பி ரிலீஸ் பண்ணிங்கன்னா அதே மாதிரி வந்துடும். அதாவது நீங்கள் என்ன எனர்ஜி கொடுத்தீங்களோ அந்த எனர்ஜி ரிலீஸ் பண்ணும்போதே திருப்பி பழைய நிலைமைக்கே வந்துடும். ஸோ இது வந்து ரெசிலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கொடுக்குற எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சு திருப்பியும் ரிலீஸ் பண்ணக்கூடியதான் வந்து பார்த்திங்கன்னா ரெசிலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் ரப்பர் பந்தையெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. ரப்பர் பந்தில் வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிசிட்டி இருக்கும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிலன்ஸுங்கிறது இந்த ஸ்பாஞ்ச் பாலில் தான் ரெசிலன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது ரெசிலன்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டில்னஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாருக்குமே, கண்ணாடி ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸோ ஈஸியாக உடையக்கூடியது அப்படிங்கிறது தான் பிரிட்டில்னஸ்னால் இந்த வளையிறது அந்த மாதிரிலாம் எனக்கு பழக்கம் கிடையாது. நான் பாட்டுக்கு நிற்பண்டா, உடைக்கிறியா டப்புன்னு கூட உடஞ்சிரும்டா அப்படின்னு சொல்லி பிரிட்டில்னஸ். நாட் ஓன்லி ஃபார் கண்ணாடி, நிறையா பிரிட்டில் மெட்டீரியல்லாம் நம்மளுக்கு இருக்குது. ஈவன் கேஸ்டையான ஈஸிலேயே ஹை பிரிட்டில் மெட்டீரியல் வந்து இருக்குது. கேஸ்டையானே வந்து பார்த்தீங்கன்னா ஹை பிரிட்டில் தான். சில மெட்டீரியல்லாம் தூக்கி போட்டிங்கன்னா அப்படியே பொழந்துடும், சல்லியாக போயிடும். ஸோ இதுவும் இருக்கும். ஸோ இது இந்த ப்ராப்பர்ட்டியை ஈஸியாக உடையக்கூடிய ஒரு பொருளை தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டில்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து க்ரீப் அப்படின்னு ஒன்று இருக்குங்கய்யா. இந்த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டியில் இந்த க்ரீப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த க்ரீப் வந்து பார்த்திங்கன்னா ஒரே லோடு கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, ரொம்ப காலத்துக்கு, ரொம்ப வருஷத்துக்கு அப்படி வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு தகவல் தான், நம்ம டைட்டானிக் கப்பல் வந்து உடஞ்சி போச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெரியும், பனிப்பாறையில் மொழி உடஞ்சிருச்சுன்னு. பட் ஏன் கேள்வி என்னென்னா, ஏன்னாடே மெட்டலில் செஞ்சது அதுவே ஒரு பனிப்பாறையில் மூவி உடையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உடையும். ஏன் உடையுது அப்படின்னா க்ரீப்பு தான் அதுக்கு காரணம். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அதே மைனஸ் டெம்பரேச்சரில் அந்த மெட்டல்லாம் ஆல்ரெடி அதோட சுயநலவே இருந்திருக்கும். ஆக்சுவலாக அந்த லோடு வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் நாட் ஓன்லி த டைட்டானிக்கு, சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு பொருள் எடுத்துக்கிறீங்க, ஒரு லோடு கொடுக்குறீங்க, அந்த லோடு வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது, இதுக்குள்ளே அலோவபிள் லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. பட் இருந்தாலும் ரொம்ப வருஷம் அதே லோடு கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய டிஃபர்மேஷன் வந்துடும் அப்படிங்கிறாங்க. பெண்ட் ஆகும், உடையும், என்ன வேணால் ஆகும். ஸோ வந்துருங்கிறாங்க. இதுக்கு பேர் தாங்க க்ரீப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த க்ரீப்னால தான் டைட்டானிக் கப்பலும் உடஞ்சதுக்கு காரணம். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபெட்டிக்.
இந்த ஃபெட்டிக்கும் க்ரீப்பும் ஒரே மாதிரி தான் இருப்பான். இந்த ஃபெட்டிக்கில் என்ன விசேஷம் அப்படின்னா அதே மாதிரி லோடை ஒரே லோடை திருப்பி கொடுக்குறது. திருப்பி கொடுக்கும்போது என்ன அப்படின்னா ஃபெட்டிக். நீங்கள் ஃபெட்டிக்காக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரே விஷயம் திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட்டிக். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம பிரிட்ஜஸ்லாம் ஃப்ளைஓவர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஃப்ளைஓவர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா டிஃபர்மேஷன் ஆகிடும். இது எதனால் நடக்குது அப்படின்னா ஏன்னா லோடு கால்குலேட் பண்ணியிருக்கோம், எல்லாம் கால்குலேட் பண்ணி தான் ஃப்ரிட்ஜ் போட்டிருப்போம். சரி, ஃப்ரிட்ஜ் இல்லை, பிரிட்ஜ் போட்டிருப்போம். அப்போது அப்படி வந்து எப்படி டிஃபர்மேஷன் ஆகும் அப்படின்னா ஃபெட்டிக்னால ஒரே லோடு கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா திருப்பி ரிப்பீட்டடாக கொடுக்க அடிமையில் அடி வைத்தால் அம்மையும் நகரும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாலமும் டிஃபர்மேஷன் ஆகத்தான் செய்யும். இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிஷினபிலிட்டி. எஸ், மிஷினபிலிட்டி அப்படின்னு இருக்கு. மிஷினபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு பொருளை ஈஸியாக மிஷினிங் பண்ண முடியும்னா ட்ரில்லிங் பண்ணணும், போரிங் பண்ணணும், கிரைண்டிங் பண்ணணும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் எளிமையாக இருக்கணும். ரொம்ப ஹார்டாலாம் இருந்துச்சு அப்படின்னா அதை மிஷினிங் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் மிஷினபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ஈஸியாக மிஷினிங்க்கு அது உகந்ததாக இருக்கிறது வந்து மிஷினபிலிட்டி அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியில் சொல்கிறாங்க. ஓரளவுக்கு இப்போ நான் சொன்ன இந்த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியவே இல்லை அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி ஒரு டீட்டெயில்டு எக்ஸாம்பிளான வீடியோ எடுத்து நான் போகிறேன். இதில் எந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு புரியல அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். மெக்கானிக்கல் ரிலேட்டடாக வேறு எந்த சப்போர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சஜஷனில் சொல்லலாம். நாங்கள் அது சம்மந்தமாக வீடியோ போடுறதுக்கு முடிஞ்சளவுக்கு முயற்சி பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.